ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 15 நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ரிஷபராசி நேயர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்னு தாங்க தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களுமே தனித்துவத்தோடு செயல்படக்கூடியது தான். அதுலேயும் இந்த ஜோதிட சாஸ்திரத்துக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னாலே கிரகங்கள் தான். இந்த கிரகங்களில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்குது, என்ன மாதிரியான இணைவுகளில் இருக்குது, எங்கே எப்போ மாறுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் பார்த்திங்கன்னா மாறுபாடு அடையுது. ஸோ அப்படி பார்க்கையில் அடுத்து வரக்கூடிய 15 நாட்களில் ரிஷபராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ரிஷபராசி ராசி மண்டலத்தில் 2வதாக இருக்கக்கூடிய ராசி. இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய அடுத்து வரக்கூடிய அந்த 15 நாட்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றங்களானது ஏற்பட இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக சொல்ல தப்பாமல் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா ரிஷபராசி நேயர்களை தான் சொல்லுவாங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஒரு கவர்ச்சிகரமான தோற்றத்தை வச்சுருப்பாங்க. இவங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை உடையவர்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். இவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா நிறைய செலவுகள் இருக்கும். அந்த செலவுகள் எப்படி இருக்கும்னா, அவங்களுடைய சந்தோஷத்துக்காக அவங்க செலவுகள் பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன சந்தோஷங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை அழகாக்கி கொடுக்கும். அதுக்காக நம்ம செலவு பண்ணுறதுல தவறு கிடையாது. ஸோ அந்த செலவு அத்தியாவசியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அனாவசியமாக இருக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. இந்த காலகட்டங்களில் மனசில் ஏதாவது ஒரு கலக்கம் அப்படின்றது உங்களுக்கு ஏற்படுற மாதிரி தாங்க இருக்கும். அந்த கலக்கத்துக்கு காரணமே உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பயம் உங்களுக்கு ஓரத்தில் இருந்துகிட்டே இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா யார் என்ன தவறு செய்தாங்க அப்படின்னே தெரியாது, உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னே கூட தெரியாது. ஆனால் அதுக்காக நீங்கள் வீணாக ஒரு பழியை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ காரண காரியங்கள் இல்லாமல் ஒரு பழியானது உங்களுக்கு நிகழப்போகுது. அதில் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் என்ன தான் அதை விட்டு ஒதுங்கியே போனீங்க அப்படின்னாலுமே கூட அது வழியை உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த டைமில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாமலாம் சண்டை போடாதீங்க. நீங்கள் விலகி போனாலும் சண்டைகள் உங்களை தேடி வரப்போகுது. நிறைய பாதிப்புகள் ஆனது உங்களை தேடி வரும். ஆனால் அதில் நீங்கள் ஒதுங்கி இருக்கிறதுக்கு பாருங்கள். குறிப்பாக கண் சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கண் சம்பந்தமான விஷயங்களெல்லாம் அதிகமாக தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். அடிக்கடி ஃபோன் பார்க்காதீங்க. டிவி அதிக நேரம் பார்க்கறது இல்லை வேறு வேலைகள் செய்கிறீங்க அப்படின்னா கூட கண் சம்மந்தப்பட்ட இடத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல கவனம் செலுத்தணும். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வேலை தவறி உணவு உண்ணும்படியான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ டயத்துக்கு சாப்பிட முடியாமல் உங்களுக்கு அந்தளவுக்கு வேலைகளானது இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தையும் நல்லபடியாக பராமரிக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா ஆரோக்கியம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நமக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்மளால் பார்க்கவே முடியும். அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கு திடீரென போட்டிகளானது இருக்கும். இந்த திடீர் போட்டிகளை நீங்கள் சமாளிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் போட்டிகள் போட்டியாக மட்டும்தான் இருக்கணும். வீணாக வார்த்தைகளை விடக்கூடாது. அனாவசியமாக பேசாதீங்க. நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத முதல்ல சிந்தித்து பேசுங்க. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை மற்றவர்களுக்கு கவலைகளை உண்டு பண்ணுற மாதிரி இருக்கும். வாடிக்கையாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா மனம் நிறைவடைகிறதுக்காக கூடுதலாக உழைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாடிக்கையாளர்கள்ட்டையும் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. அவங்களுக்கு என்ன பிடித்தமானதாக இருக்கோ அதன்படி நீங்கள் நடந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் ரெகுலராக இருப்பாங்க. நிறைய கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய ஒரு காலம்தான். ஆனால் அப்படி உழைச்சிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் இருக்குது. ஸோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அதிக நேரம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அதிக நேரம் வேலை பார்த்தோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உடல் பார்த்திங்கன்னா சோர்வடைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகள்கிட்டலாம் வீணாக பேச்சுக்களை எல்லாம் செய்யாமல் தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சில கஷ்டங்கள் நம்ம படுற மாதிரி தான் இருக்கும். கடினமான உழைப்புகளை நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி நீங்கள் செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பணி உயர்வு உங்களுக்கு இந்த டைமில் இருக்குது. அதே போல் குடும்பத்தில் ஏதாவது வேண்டாத பிரச்சனைகள் தலை தூக்கும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த பிரச்சனை தான் பெருசாக தலை தூக்க ஆரம்பிக்கும். ஸோ கவனமாக இருங்க. உறவினர்கள், நண்பர்கள், பிள்ளைகள் இப்படி யாருக்கிட்டேயுமே வீணாக எந்த விதமான சண்டைகளையுமே வச்சுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். அதை விட குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமைகளானது ஏற்படலாம். ஸோ அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. தாய்வழி உறவுகளோட மன சஞ்சலங்களானது ஏற்படலாம். யாராவது ஒருத்தைய மூலமாக உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சொத்து சார்ந்த விஷயங்களில் இந்த காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே கட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது.
மேலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் மனக்கவலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்குங்க. அதுக்காக வீண் அலைச்சலானது இருக்கும். ஸோ சரியான நேரத்துக்கு உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வேலை முக்கியம்தான், அதுக்காக நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம நல்லபடியாக பார்க்காம விட்டுறக்கூடாது. ஸோ எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பணியாட்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும். சுக்கிரன் வேறு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறாரு. சுக்கிரன் சஞ்சாரம் இந்த காலகட்டங்களில் குறிப்பாக இலக்கியத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு பேர் புகழெல்லாம் எடுத்து கொடுக்க போகுது. ஸோ சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா அழகு, ஆடம்பரம், செல்வாக்கு, புகழ், அந்தஸ்து எல்லாத்துக்கும் அதிபதியான கிரகம் தான். அவர் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்க போகிறாரு. சக கலைஞர்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு சில தொந்தரவுகள் ஏற்படலாம். அதாவது போட்டி இல்லாத ஒரு தொழில் அப்படின்றது இருக்கவே முடியாது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பீட் பண்ணி தான் வந்தாகணும். அப்போ தான் உங்களுக்கு வெற்றிகளானது காத்துட்டு இருக்குது. கலைப்பொருட்கள் விற்பனை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த டைமில் லாபம் அதிகமாக இருக்கும். ஸோ கலைப்பொருட்கள் செய்யக்கூடியவர்கள்லாம் உங்களுடைய வீட்டில் யாரும் இருக்காங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் யாரும் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வந்து நல்லா மோட்டிவ் பண்ணுங்கள். நிறைய பிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கும் இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. ஸோ அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்கள்லாம் மேலிடத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நடந்துக்கோங்க. அதாவது நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறத கூட அவங்க தான் வந்து நிர்ணயம் செய்யணும். ஸோ அந்த ஒரு டைமில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாதிப்புகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம். புதுசாக நிறைய உத்திகளை எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை, உங்களுக்குன்னு ஒரு இடத்த வந்து பிடிக்க முடியும். புதுசாக முயற்சிகளை எடுக்கணும். மக்களுடைய மனசில் நம்ம இடம் பிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து செய்யணும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு அசத்தவும் போகிறீங்க. ஸோ ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் சாதகமாக இருக்குது, சுக்கிரன் சிறப்பாக இருக்கிறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக முடியும். நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. ஸோ அதனால் பயப்படாமல் வந்து செய்யுங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் புதுசாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளானது வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த வாய்ப்பெல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கிறது கிடையாது. மேலும் இந்த காலகட்டங்களில் வெளிநாடு போகணும் அப்படின்ற ஆசையோடு இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்கள்லாம் கண்டிப்பாக போகலாங்க. நீங்கள் போனீங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க. நல்ல ஒரு ஆட்சி பலம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய இந்த டைமில் நல்ல செல்வாக்கானதை உயர்த்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக போகிறதுக்கான நல்ல சான்ஸ்லாம் இருக்குது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா அப்பப்போ உடல் ரீதியாக சோர்வுகளானது ஏற்படும். ஸோ இதனால் அவங்களால நல்லபடியாக படிக்க முடியாமல் போகலாம். வீணாக அலைச்சலானது இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வெளியில் இந்த அலைச்சலெல்லாம் தவிர்த்துட்டு படிப்பில் முழுமையான கவனத்தை வந்து செலுத்துனீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் நல்லபடியாக படிக்க முடியும். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை வந்து எடுத்துக்கோங்க. மேலும் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க, அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் சிறப்பாக இருக்க ஆன்மீக ரீதியாக என்ன ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்றதையும் இந்த பதிவில் வந்து தொடர்ந்து கொடுக்க இருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி நேயர்களுக்கு எல்லா வகையான பிரச்சனைகளும் வந்து தீரணும் அப்படின்னா ஆன்மீக ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறதாங்க. எப்போதுமே லக்ஷ்மியை வழிபாடு செய்கிறதுக்கு உரிய நாள் அப்படின்னா அது வெள்ளிக்கிழமை தான். அந்த வெள்ளிக்கிழமையில் மல்லிகைப்பூ மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மல்லிகைப்பூவை அர்ப்பணித்து அந்த லட்சுமியை நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் தீர ஆரம்பிக்கும். உங்களுடைய செல்வ நிலையானது உயர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு எளிமையான விஷயத்தை நீங்கள் வீட்டிலேருந்தே செய்யலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சிறப்பான ஒரு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்குரிய மந்திரமான மகாலட்சுமியை போற்றி போற்றி அப்படின்ற இந்த மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் உறுதியாக இந்த 15 நாளில் உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்குங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. குறிப்பாக ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த அடுத்து வரக்கூடிய 15 நாட்களானது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த நிகழ இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், மேலும் பாதிப்புகள் குறைவதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றத பற்றியும் முழுமையாக நீங்கள் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் நம்ம தினம்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான இந்த பரிகாரத்தையும் மறக்காமல் வந்து செய்து பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பயன் கிடைக்கும்.
கிரக நிலைகளானது கைவிடப்படும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை இறை வழிபாடு மட்டும்தாங்க. ஸோ இறைவனை நம்பிக்கையோடு வழிபாடுகள் செய்யுங்க, நல்லதே நடக்கும். இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.